இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து த சேம் பிஜிடிஆர்பி 5th யூனிட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டைம் டைலேஷன். டைம் டைலேஷன்னா என்னென்னா கால நீட்டிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்சிடர் டூ ஃப்ரேம்ஸ் எஸ் அண்ட் எஸ் டேஷ். Let s dash be moving with the velocity v with respect to s in the positive x direction. Suppose a clock situated in the frame s dash at a position gives out signals at an interval t naught. இங்கே ரெண்டு ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரேம்னா என்னென்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு பொருளுடைய இருப்பிடம், அதாவது பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அது எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபில் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஒய், அது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணால் ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண முடியும். அதான் ஃப்ரேம். அப்படி இந்த நேரத்தில் ரெண்டு ஃப்ரேம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எஸ் டேஷ், அதில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் ஆகிட்டு இருக்குது வெலாசிட்டி விங்கிற ஸ்பீடில். எதில் போகிறோம்? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில். அப்போது இஃப் த இன்டர்வல் இஸ் அப்சர்வ் பை அன் அப்சர்வர் இன் ஃப்ரேம் எஸ், தென் த இன்டர்வல் டி ரெக்கார்டட் பை ஹிம் இஸ். அப்புறம் ஒரு அப்சர்வர் பார்க்கும்போது, அந்த பொருளை பார்க்கும்போது ஃப்ரேம் எஸ்ஸில் இருக்குது. அப்போ அவர் ரெக்கார்ட் பண்ணார்னா அதனுடைய பொசிஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவேஷன். ஸோ டி ஈக்குவல் டி நாட் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ டி இஸ் கிரேட்டர் தென் தி டி நாட். டி இஸ் கிரேட்டர் தென் தி டி நாட். ஸோ ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் இது, நோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டு எ ஸ்டேஷனரி அப்சர்வர் இன் எஸ் டைம் இன்டர்வல் அப்பியர்ஸ் டு பி இன் லென்த்தனடு பை எ ஃபேக்டர். அப்போ அப்சர்வர் வந்து ஸ்டேஷ்னரி நிலையாக இருக்கும் பொழுது டைம் இன்டர்வல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி, அதான் கால நீட்டிப்பு. அந்த காலம் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஈக்குவேஷன் தான் 1 பை ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இன் அதர் வேர்ட்ஸ் ஏ மூவிங், இது மறுபடியும் எப்படி சொல்லலாம்? இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் மூவிங். இன் அதர் வேர்ட்ஸ் ஏ மூவிங் கிளாக் அப்பியர்ஸ் டு பி ஸ்லோ down to a stationary observer. This is known as a time dilation. இது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் அந்த கிளாக் வந்து ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கும். பட் நம்மளுடைய அந்த அப்சர்வர் ஸ்டேபிளாக நம்ம ரொம்ப நிலையாக இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிகழ்வுக்கு பேர் தான் சொன்னால் டைம் டைலேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், the clock in the moving space, chips will appear to go slower than the clocks on the earth. The clock is in the moving space, chip will appear to go slower than the clocks on the earth. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது. Then velocity addition law. The addition of any velocity to the velocity of light c merely reproduces the velocity of light. Hence the velocity of light is the maximum attainable velocity. அதாவது வெலாசிட்டியில் அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் அதனால் எவ்வளோ வெலாசிட்டி அட்டைனபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். u ஈக்குவல் சி ப்ளஸ் சி டிவைட் பை 1 ப்ளஸ் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இஸ் ஆல் ஆர் ஈக்குவல் டு தி சி. ஸோ இதில் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ திஸ் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் அப்ளைஸ் ஒன்லி வென் த டூ வெலாசிட்டிஸ் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன். This law of addition of velocities applies only when the two velocities are in the same direction. The two velocities same direction irukonu. Then second condition, so velocity is less than the velocity of light. We get the classical equation. So the classical equation, we can express the velocity u dash in the terms of u and v. U dash equal u minus v divided by 1 minus uv by c square. This is the velocity in addition law. The second case, variation of mass with velocity. So we can express the velocity u dash in the terms of u and v. U dash equal u minus v divided by 1 minus uv by c square. The third condition. Then variation of mass with velocity. According to Newtonian mechanics, the mass of body does not change with the velocity. But according to the Einstein, the mass of the body changes with the velocity. ஸோ ரொம்ப கவனிங்க நல்லா, இது ரொம்ப முக்கியம். அக்கார்டிங் டு நியூட்டனியன் மெக்கானிசம்ஸ், த மாஸ் ஆஃப் த பாடி டஸ் நாட் சேஞ்ச் வித் வெலாசிட்டி. ஸோ மாஸ் வந்து நிறை வந்து மாறாது வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும். எதை பொறுத்து? நியூட்டனியன் மெக்கானிக்ஸ். பட் அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ், த மாஸ் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் வித் வெலாசிட்டி. ஐன்ஸ்டீன் தியரி பிரகாரம் என்ன சொல்கிறாருன்னா,
மாஸ் வந்து வெலாசிட்டியை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கங்க. ஸோ ஐன்ஸ்டீன் எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் தி மாஸ் ஆஃப் த பாடி அட் ரெஸ்ட் m0 and the mass of the same body moving with a velocity v is, அது ஒரு ஈக்குவேஷன், m equal m0 root by 1 minus v squared by c square. இது ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி ஆஃப் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இட்ஸ் வேரியேஷன் வித் மாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள், the electrons accelerate in a particle accelerator. Cyclotron with the high energy velocity occurs increase the mass exactly as predicted by the above expression. The electron accelerate ஆகிறது very good example for this variation of mass with velocity. So velocity பொறுத்து mass variation ஆகிறது எக்ஸாம்பிள் தான் இது. இது யார் சொன்னாங்க? ஐன்ஸ்டீன் சொன்னாங்க. பட் நியூட்டனுடைய மெக்கானிக்ஸ் பிரகாரம் so mass does not change with the velocity. பட் ஐன்ஸ்டீனோட தியரி பிரகாரம் mass varying with the velocity. மறந்துடாதீங்க ரெண்டு விஷயம். The next பார்த்தீங்கன்னா relationship between the total energy, the rest energy and momentum. The relationship between the total energy, rest energy and the momentum. The total relativistic energy. So relativistic energy அப்படின்னா rest mass plus kinetic energy of a particle. அப்போது ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், E equal to mc square. இது m ஓட வேல்யூ நமக்கு தெரியும், m0 into root of 1 minus v squared by c square. The momentum of the particle நமக்கு நல்லா தெரியும், according to Newton's law of motion. The second law of motion, Newton's momentum. So P equal to mv. அப்போ இங்கே எனக்கு velocity வேணும்னா v equal p by m ஆல்டர் பண்ணிக்கலாங்களா? ஓகே. அப்போது இது வந்து எனர்ஜி டிபெண்ட் பண்ணி எழுதும்போது E equal m0 c square divided by 1 minus root of, ஸோ v ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்,